சமூகத்துல தான் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இது 42வது சங்கீதம் 3-4 வசனம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. அதாவது பண்டிகை நாட்கள்ல அங்க எருசலேமில் கூடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு பலி செலுத்துவது எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம். ஆனால் அதெல்லாம் இப்போ செய்ய முடியலேன்னு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, கண்ணீர் வருகிறதுங்கிறார். அதே போல் சங்கீதம் 27வது சங்கீதம் இவர் ஆலயத்தில் போய் எப்படி வேண்டுறாருன்னு சொல்கிறார். 27வது சங்கீதத்தில் 4-5 வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மலையிலே ஒரித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய மகிமையை பார்க்கும்படியா ஒன்றை நான் கேட்டேன், அதை அடையும்படி நாடுவேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்து இருக்கிறப்ப எனக்கு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதே சங்கீதம் 26ல் 8வது வசனம் பாருங்க. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். கோயிலுக்கு போகிறது அப்படின்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிருக்க வேண்டும். இயேசு 12 வயதில் வேத வாக்கியங்களை நன்கு அறிந்திருந்தார். அவர் வழக்கமாக போய் தேவாலயத்தில் போய் அவர் வேத புஸ்தகம் கையில் கொடுக்குறப்ப ஏசாயா தீர்க்கதரிசியில் 61வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத எடுத்து வாசித்து இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்போ தாவீதுடைய வாஞ்சை கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து அப்படி சொல்லுகிறார். 36வது சங்கீதம் 8வது வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் சம்பூரணத்தினால திருப்தி ஆக்குறாராம். அவருடைய பேரின்ப நதியினால தாகத்தை தீர்க்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அவருடைய பிரசன்னத்தில் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவ ஊற்று என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடுங்கிறார். அப்போ ஜீவ ஊற்று நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படும். அவருடைய வெளிச்சத்தில் நம்ம வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம் 65வது சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம்.